அதாவது இதுல என்னன்னா மென்டலியா மக்களை எஃபெக்ட் பண்ற ஒரு வேலை இது என்னன்னா, அதிமுக, பிஜேபி, விஜய் இவங்க சேர்ந்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும். இவங்க சேர மாட்டாங்க, இவங்க சேர்ந்தாதான் வீழ்த்த முடியும். ஓ சேரலையா, அப்ப திமுக தான் ஜெயிக்கும். ஒரு மாதிரி நம்ம மைண்ட் செட் பண்றாங்க. ஓ சேரலையா, அப்ப திமுக தான் ஜெயிக்கும். இப்ப அதிமுக தொண்டனும் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுவான். விஜய் வந்துடுறாராம், அப்ப விஜய் வரலையா, அப்ப நம்ம வேலைக்கு ஆக மாட்டோம். இது அவனை மனதளவுல ஊனப்படுத்துற ஒரு செயல். எனக்கு ஒன்றும் புரியல. இப்ப அவர் சிபிஐக்கு கூப்பிட்டு இருக்கிறாங்க, போறாரு. ஏற்கனவே 2 முறை கூப்பிட்டாங்க, போய் ஆஜராயிட்டாரு. அவர் என்ன பயந்து ஓடி ஒதுங்கினாரா? ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது, என்னால முடியலையேன்னு செந்தில் பாலாஜி கதறின மாதிரி கதறினாரா? இல்ல கருணாநிதியை போலீஸ் விட்டப்போ ஐயோ அம்மா என்ன கொல்றாங்களேன்னு கருணாநிதி கத்தனாரு அந்த மாதிரி கத்தனாரா? இல்ல உச்ச நீதிமன்ற காலில் போய் என்னையா கூப்பிடுறாங்கன்னு கேட்டாரா? மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. நீ கூப்பிடுற, நான் வர்றேன். உங்க விஜய் நான் வர்றேன் போனாரு டெல்லிக்கு. போய் கில்லாடி மாதிரி போறாரு, கில்லாடி மாதிரி கை காட்டுறாரு, கில்லாடி மாதிரி பேசுறாரு, திரும்பி வர்றாரு. மீண்டும் கூப்பிட்டாங்க, இன்னைக்கு புறப்படுறாரு, நாளைக்கு காலையில போறாரு. ஏன் ஒரு நாள் முன்னே போறாரு? ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லையா? நாளைக்கு காலையில ஆஜராகணும், இன்னைக்கு 3 மணிக்கு புறப்படுறாரு, யாரையோ சந்திக்க போறாரு. இது என்ன வேலை ஊடகங்களுக்கு? இவங்க எதையோ ஒண்ணு குழப்பி அவரை டேமேஜ் பண்ற வேலைகளை பாக்குறாங்க. ஆனா இது எடுபடல.